த்ரீ டாட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேனி நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக குக்கர் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் டிடிவி தினகரன் ஆதரித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இதுல என்னப்பா ஆச்சரியப்படத்தக்க விஷயம் இருக்கு? கூட்டணி கட்சி ஆதரிச்சு தலைவர் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அப்படின்றீங்களா? அப்படி இல்லை. அப்படி பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது அவர் பேசிய பேச்சுக்கள், கருத்துக்கள் மிகப்பெரிய சர்ச்சைக்கும் பேசுபொருளாக மாறி இருக்கு. மீண்டும் அதிமுகவினுடைய தலைமையை அவர் விமர்சித்திருக்கிறார். தேர்தலுக்கு பிறகு அதிமுக இப்போ இருக்கக்கூடிய தலைமையை நீக்கி டிடிவி தினகரன் அந்த இடத்தில் இருப்பார் அப்படின்னு அவர் பேசிய பேச்சுக்கு முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் இதற்கான பதிலை அவர் கூறியிருக்கிறார். இதெல்லாம் தாண்டி ஒரு அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டனா அவர் பேசிய பேச்சுக்களுக்கு என்ன நினைப்பான் அப்படின்ற கருத்துக்களையும், அப்படி என்னதான் அண்ணாமலை சொன்னார் அப்படின்னு பார்க்கலாம். தேனியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அண்ணாமலை அவர்கள் பேசின பேச்சுக்களிலேயே ரொம்பவும் சர்ச்சை ஏற்படுத்திய, அதிமுகவினரிடையே ரொம்ப பரபரப்பாக ஏற்படுத்திய கருத்து என்ன அப்படின்னா, நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு உண்மையான தலைவர்கள் வசம் அதிமுக செல்லும். இப்போது தலைவராக இருக்கக்கூடிய இபிஎஸ்ஸின் அதிமுக இருக்காது அப்படின்ற கருத்தை முன் வச்சிருக்காரு. அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கத்தினுடைய தலைமையே மாற்றக்கூடிய அளவிற்கான செல்வாக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் இருக்கிறதா அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. ரெண்டாவது, சில பர்சன்டேஜ், அதாவது ஒரு 18, 20 அந்த மாதிரி சில சதவீதங்களை சொல்றார். இந்த அளவிற்கான வாக்கு வங்கியை பாஜக பெறும் அப்படின்னும் அண்ணாமலை அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரார். ஒரு குறிப்பிட்ட அளவு 18% வச்சுங்களேன், 18% வாக்குகளை பாஜக தமிழகத்தில் பெறாவிட்டால் அண்ணாமலை அவர்கள் நீடிப்பாரா அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. அதிமுகவின் தலைமை எலெக்ஷனுக்கு பிறகு அதிமுகவின் தலைமை மாற்றப்படுமா அல்லது பாஜகவின் தமிழக தலைமை மாற்றப்படுமா அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்கள் இது முதன்முறையாக பேசியதில்லை. இதற்கு முன்பு பல முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் முன்னாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களையும், குறிப்பா ஓபிஎஸ் பற்றியும் நிறைய பேசியிருக்கார், இபிஎஸ் பற்றியும் நிறைய பேசியிருக்கார். இப்படி பேசினதுனால தான் பாஜகவினுடைய தமிழக தலைவராக அண்ணாமலை அவர்கள் நீடிக்கக்கூடாது அப்படின்ற கோரிக்கையை பகிரங்கமாக முன் வச்சு தான் அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தது. ரெண்டாவது, அப்போ மேலிடம், டெல்லி மேலிடம் பாஜக தலைமை சொல் பேச்சை கேட்டுத்தான், அவர்கள் கொடுக்கும் தைரியத்தில் தான் பாஜகவினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார் அப்படின்ற பார்வையும் முன் வச்சாங்க. ஆனால் கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே வந்த பிறகும் முதல் முறையாக தேனி பிரச்சாரத்தில் இதை முன்வைத்திருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி 2021 அரவக்குறிச்சி தேர்தலில் பாஜக சார்பாக அண்ணாமலை அவர்கள் களம் காண்கிறார். அதாவது அப்போ அவர் பாஜக துணைத் தலைவராக இருக்கிறார், தலைவர் எல் முருகனா இருந்தார். அப்போ இவர் அரவக்குறிச்சி தொகுதியில் தான் ஒரு முன்னாள் ஐபிஎஸ், இயற்கை விவசாயி அப்படின்ற மாதிரிலாம் முன்னிறுத்தி களம் காண்கிறாரு. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவை சார்ந்த இளங்கோ அவரை விட 25,000, அதாவது 24,871 வாக்குகள் குறைவா பெற்று தோல்வி சந்திக்கிறார். இந்த அளவில் தான் அவருடைய செல்வாக்கு இருக்கு அப்படின்ற பார்வை முன்வைக்கிறாங்க. இந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடியவர் திராவிட கட்சி, திராவிட பேர் இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையே மாற்றக்கூடிய அளவிற்கான செல்வாக்கு அவருக்கு இருக்கு அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. ஆனால் இதற்கு 2021 அந்த நிலைமை. ஆனால் அதற்கப்புறம் பாஜகவுடைய தலைமை, தமிழக தலைமையாக நான் வந்துட்டேன், என்னுடைய பலம் அப்படிங்கிறது வேற அப்படின்ற பதில் அவர் முன்வைக்கிறாரா, இப்போ இருக்கிற நிலைமை வேற அப்படின்றது முன்வைக்கிறாரா அப்படின்றதையும் தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை மாற்றக்கூடிய செல்வாக்கு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கிறதா அப்படின்ற கேள்வியை தான் தொண்டர்கள் முன்வைக்கிறாங்க. டிடிவி தினகரன் அதிமுகவினுடைய தலைமையை ஏற்றிருந்தால் இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகவே ஆயிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது திமுக வென்றிருக்காது அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறார். அந்த அளவுக்கு செல்வாக்குரிய நபர் டிடிவி தினகரன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட செல்வாக்குரிய நபர் ஏன் தேனி தொகுதியில் போட்டியிடணும் அப்படின்னு அதிமுக காரங்க கேள்வி முன்வைக்கிறாங்க. ரெண்டாவது, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அந்த இரட்டை இலை சின்னத்தில் அதிமுக வென்ற ஒரே இடம் அப்படின்னா தேனி நாடாளுமன்ற தொகுதி தான். அந்த அளவுக்கு அந்த வகுப்பை சார்ந்த, சமூகத்தை சார்ந்த மக்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது அங்க இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் தேனியில் அவர் நிற்கணும் அப்படின்ற கேள்வி அவங்க முன்வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, தனக்கு அந்த தொகுதி வேணும், தேனி தொகுதியில் தான் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காகவே முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் ஐயா அவர்களுடைய மகன் ரவீந்திரநாத் அவர்கள் தனக்கு விட்டு கொடுத்தார் அப்படின்னு வேற ஒரு பிரச்சாரத்தில் டிடிவி தினகரனை பதிவு பண்ணியிருக்கார். அப்படி ஏங்க அவருடைய இடத்துல போய் நீங்க நிற்கணும் அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி ஆர்கே நகர் தேர்தல், அது உண்மையிலே அதுக்கே ஒரு ஃபார்முலாலாம் எல்லாருக்குமே ஃபேமஸ் ஆச்சு. அது கடைசியில் தேர்தலே கேன்சல் ஆயிடுச்சு, வெற்றியே கேன்சல் ஆயிடுச்சு.
இந்த அளவிற்கு செல்வாக்குரிய நபர் அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஏன் அந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யணும்? இவ்வளவு பலம் பொருந்தி, அதாவது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களையே முதலமைச்சர் பதவியில் அமர வைக்க முடியாத, திமுகவை வெல்ல வைக்க முடியாத பலம் பொருந்திய, மாட்சிமை பொருந்திய டிடிவி தினகரன் அவர்கள் இந்த மாதிரியான வேலைகளை ஏன் செய்ய வேண்டும் அப்படின்ற கேள்வியை அதிமுக காரங்க முன்வைக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் தெரிவித்த இன்னொரு சர்ச்சைக்குரிய கருத்து என்ன அப்படின்னா, அதிமுகவினுடைய உண்மை தொண்டர்கள் டிடிவி தினகரன் பக்கம்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு அதிமுகவினர் என்ன பதில வைக்கிறாங்க அப்படின்னா, சுகேஷ் சந்திரா, இந்த பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், டெல்லியில் குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரிக்கும் போது அவர் உதிர்த்த பெயர் தான் டிடிவி தினகரன். அதன் மூலியமா டிடிவி தினகரனை அந்த டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் கைது பண்றாங்க. ஏன் அப்படின்னா, இரட்டை இலை சின்னத்தை மீட்பதற்காக சுகேஷ் சந்திராவுக்கு லஞ்ச பணம் கொடுக்க முற்பட்டார் அப்படின்ற மாதிரியும், அவரை சுகேஷ் சந்திராவை கைது பண்ணும்போதும் சில கோடிகள், அதாவது 1.3 கோடி சுமார் அந்த அளவிற்கான பணம் கைப்பற்றப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை அவர்கள், குற்றப்பிரிவு போலீசார் அவர்கள் நடவடிக்கை எடுத்தாங்க. இந்த அளவுக்கு செல்வாக்குள்ள நபர், அதிமுகவினுடைய 1.5 கோடி தொண்டர்கள் நினைக்கிறேன், அது 2 கோடின்றாங்க. அப்படி உண்மை தொண்டர்கள் நீங்க இருக்கக்கூடிய, உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நீங்கள் இரட்டை இலையை மீட்பதற்காக, அப்போ அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளரும் டிடிவி தினகரன் அவர்கள் தான். அப்படி இருக்கும்போது அதை போய் ஒரு லஞ்சம் கொடுத்து, தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் யார் செய்வாங்க இந்த மாதிரியான வேலைகள்? அப்ப அந்த குற்றம் சாட்டப்பட்டு அதற்கும் சிறைக்கு சென்றாரே, அப்படிப்பட்ட நபரின் பின்னால் தான் அதிமுகவினுடைய உண்மை தொண்டர்கள் இருக்கிறார்களா அப்படின்ற கேள்வியை அதிமுகவினர் முன்வைக்கிறாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் 16 ஆண்டுகள், எவ்வளவு 16 ஆண்டுகள் வனவாசத்தை முடித்துக் கொண்டு அரசியலில் களம் காண்கிறார். எதை வச்சு இந்த கருத்தை அவர் உதிர்த்தார் அப்படின்றது தெரியல. ஆனால் ராமரை போல அவர் 16 ஆண்டுகள் வனவாசம் முடிச்சு வந்திருக்காருன்னு சொல்றாரு. ராமர் வனவாசம் போனது 14 ஆண்டுகள், அதாவது 1-4. இவர் சொல்லியிருக்கிறது 16 ஆண்டுகள். அது பிழை தான், என்னன்றது தெரியல. ரெண்டாவது, டிடிவி தினகரனை ராமரா சொல்றார். சரி, ஓகே, டிடிவி தினகரன் ராமர். அப்போனா லக்ஷ்மணன் யாரா இருக்கும் சீனில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஐயா அவர்களை தான் சொல்ல வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஓபிஎஸ் ஐயா லக்ஷ்மணன் வச்சுங்க. அப்போது பரதன் யார், சூர்பனகை யார், ராவணன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இபிஎஸ்ஸை வந்து ராவணனாக வச்சுக்கலாம், கரெக்டாக செட்டாக இருக்குது. இதெல்லாம் ஓகே. அனுமன் யார் அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கப்படுது. வாலி யார் அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கப்படுது. சீதா யார் அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கப்படுது. இவ்வளவு கேள்விகள் இருக்கு. புராணத்திலிருந்து மேற்கோள் காட்டி இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் அதிமுக காரங்க முன்வைக்கிறாங்க. கான்ட்ராக்டர்களிடம் அதிமுகவை தாரை வார்த்து விட்டார் இபிஎஸ். கேண்டிடேட்ஸை பார்த்தீங்களா, எல்லா கேண்டிடேட்ஸுமே கான்ட்ராக்டர்ஸ் தான் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இதற்கு அதிமுக காரங்க என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா, சார் அதிமுகவிலையாவது கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க, பட் பிஜேபியில் முன்னாள் குற்றவாளிகள், அதாவது ரவுடிகள் தான் இருக்கிறாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு காணொலியை போடுறாரு. பாஜகவில் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டு, யார் யார் இந்த படப்பை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரிலாம் லிஸ்ட்டு போட்டு அவங்களுடைய குற்ற பின்னணி என்ன அப்படின்ற தகவலையும் அவர் பதிவு போடுறார். இந்த காணொலியை மேற்கோள் காட்டி, பூரா பயல்களுமே பாஜகவில் தானே சார் இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் கண்டுக்கிறீங்க, கான்ட்ராக்டர்னு சொல்கிறீங்களே, அப்புறம் பாஜகவில் சேர்றவங்களாம் யாரும் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க அதிமுக காரங்க. தேனி தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த அளவுக்கு கடுமையாக விமர்சிக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தான் போட்டியிடக்கூடிய கோவை தொகுதியில் அந்த மாவட்டத்தில் மட்டும் பாமக தேர்தல் பிரச்சாரத்திற்கு போறதில்லை அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக தெரிவிச்சிருக்கேன். அது தெரியாதா, அதை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது கோவை மாவட்ட பாமக செயலாளர் கோவை ராஜ் அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கையில் ப்ரெஸ் ரிலீஸில் சொல்கிறாரு, கூட்டணி தர்மம் முக்கியம்தான், ஆனால் அதை விட சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம். வேட்புமனு தாக்கல், எங்கே பிரச்சாரத்துக்கு போகிறாங்கன்றது தகவல். இப்போ சமீபத்தில் தேர்தல் அறிக்கை ஒன்று வெளியிட்டார். அந்த தேர்தல் அறிக்கை வெளியீட்டு விழா, கூட்டணி தலைவர்கள் யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களையுமே எதுக்குமே எங்கள்கிட்ட எதுவுமே சொல்கிறது கிடையாது, மதிக்கிறதே கிடையாது, எங்களுக்கு மரியாதையே கிடையாது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வச்சிருக்கார். பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணிக்கு கடைசி நேரத்தில் போய் சேர்ந்தது. அது மிகப்பெரிய அண்ணாமலை அவர்களுடைய திறமையாக பார்க்கப்பட்டது. அதிமுகவிலிருந்து விலகி பாமக பாஜக கூட்டணியில் போய் சேருது அப்படின்னா அது ஒரு தன்னுடைய கிரெடிட்டாக அவர் எடுத்துக்கிட்டாரு. அது
அப்படித்தான் பேசப்பட்டது. ஏன்னா ஒரு கூட்டணிக்கு தலைமை இருந்துகிட்டு ஒரு கட்சியை கூட்டு தன்னுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வரார் அப்படின்னா அது அவருடைய தனித்திறமை அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட பாமக உங்க தொகுதி இருக்கக்கூடிய கோவையில் கூட்டணியிலிருந்து விலகிறாங்க. ஏன்னா டிஸ்ட்ரிக்டா கூட்டணி வைக்கிறாங்க, தமிழகத்திற்கான கூட்டணி அப்படின்றது தானே. இப்படி இருக்கும்போது ஒத்துப்போகலையே அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. உங்க கூட்டணியில் பாமக இணைந்து செயல்பட மாட்டேன், தேர்தல் பிரச்சாரத்தில் இனிமேல் வரமாட்டேன்னு சொல்றது அதை பார்க்காம உங்க கூட்டணியில இருந்து எங்கேயோ இருக்கக்கூடிய அதிமுக விமர்சிக்கிறீங்க. ஏற்கனவே பலமுறை அதாவது பாஜகவை கடுமையாக விமர்சித்த டிடிவி தினகரனை பயங்கரமா போற்றி புகழ்றீங்க. அது ஒரு கிணறு பாழுங்கிணறு அப்படின்லாம் விமர்சிச்சாரு, அவரை போற்றி புகழ்றீங்க. ஓபிஎஸ் ஐயா போற்றி புகழ்றீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்ற பல கருத்துக்களை அதிமுகவை சார்ந்த தொண்டர்கள் முன்வைக்கிறாங்க. இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நன்றி நேயர்களே.